வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற OnePlus Nord CE2 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம OnePlus Nord CE2 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து OnePlusல வந்து ராயலாக ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்குது. MediaTek Dimensity ப்ராசரோட வருது OnePlus Nord CE2. லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ்க்கான பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அல்லது வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு ஜெல்லி கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். குவாலிட்டியாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன பிளாக் ஃபோல்டபுள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு வெல்கம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதத்துலாம் வந்து OnePlus அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து ஃபோன் வாங்கும்போது ஒரு கிஃப்ட்டை வந்து நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தந்துருவாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் பையிங் OnePlus Nord CE2 அப்படின்லாம் வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு. ஸோ இந்த மெம்பர்ஷிப் கார்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து OnePlusல போய் என்ன வாங்கினாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டோடு வரும். ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுடைய QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன்ஸில் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப சில கம்பெனிஸ் மட்டும்தான் ஃபோன் வாங்கும்போது அந்த பிராண்டுடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து தராங்க. OnePlusல வந்து அழகாக இருக்குது. நாட் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் OnePlus அப்படிங்கிற ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ராயலாக இருக்குங்க பாக்ஸ். இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஒர்க் சார்ஜர் அப்படிங்கிறாங்க. யூஸ்வலாக வந்து OnePlusல வந்து சார்ஜிங் ரொம்ப ஸ்பீடாக ஏறிடும். அவங்க தான் வந்து இந்த டேஷ் சார்ஜர், சூப்பர் ஒர்க் சார்ஜர்லாம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவில். அப்படி இருக்கும்போது 65 வாட்ஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். அண்ட் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து USB பின் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த OnePlus உடைய இந்த டேட்டா கேபிள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரெட் கலரில் வந்து வரும். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம OnePlus Nord CE2 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து OnePlus பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனுடைய லுக் வந்து அவங்க நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணும்போதே ஒரு ராயலான ஒரு ஃபோனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து மிட் செக்மெண்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை ஹையர் எண்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி, எந்த ஃபோன் OnePlusலேருந்து வந்தாலும் அது வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி OnePlus Nord CE2வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேமரா ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி ஃபோன் இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அந்த டிரான்சிஷன். இது வந்து ஒரு நியூ ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமேசிங்காக இருக்குது. 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 2 கேமரா லென்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக கிட்டத்தட்ட iPhone 12 சீரிஸ் 13 சீரிஸில் இருக்கிற மாதிரி 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் அளவுக்கு ஈக்குவலான ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3rd லென்ஸ். அடுத்தது ஃபோனுடைய சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூவிஷ் மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் இருக்குது. அதே நேரத்தில் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ் நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கிறதே இல்லை. நீங்கள் வந்து ஒன்று கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா அதுக்குண்டான எக்ஸ்க்ளூசிவான ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் இருக்கிறனால உங்களுடைய பழைய ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் ஐப்ரோ ஸ்லாட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா SIM 1 SIM 2 ரெண்டுமே போடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே
டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.43 இன்ச் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்னரில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஸ்டைல், கார்னரில் இப்படி பஞ்சோல் ஸ்டைலில் கொடுக்குறது. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம OnePlus Nord CE2 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE2 5G வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. OnePlus வந்து யூஸ்வலாகவே வந்து டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 6.43 இன்ச் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸும் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900 ப்ராசரோட வருது. OS வந்து Android 11ஓட வருது. Android 12 அப்டேட்டும் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 900 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசர். இங்கே பார்த்தீங்கன்னா Dimensity 900 octa-core அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB and 8GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியேஷன் இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB வேரியண்ட் இருக்குது. டச்செல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் வந்து OnePlusல என்ன ஒரு ஸ்மூத்னஸ் எதிர்பார்ப்பீங்களோ அது வந்து இதில் இருக்குது அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் பார்த்தோம். ப்ராசர் வந்து MediaTek Dimensity 900 5G ப்ராசர் கொடுத்துட்டாங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 6GB and 8GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டோட வருது. மெமரி வந்து 128GB கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேக் கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். ஃபோன் வந்து நல்லா லைட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து OnePlusல வர 90% ஆஃப் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து நல்லாவே சஸ்டெயின் ஆகும். உங்களுக்கு வந்து 1 day வந்து பேட்டரி பேக்கப் இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ½ an hourல சார்ஜ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus உடைய ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி OnePlus மொபைல் அப்படின்னே சொல்லலாம். OnePlus Nord CE2 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் அமேசிங்கான ஒரு OnePlus மொபைல் அப்படின்னு சொல்லலாம். OnePlusல இருக்கிற எல்லா டிசைன் ஃபேக்டர்ஸ், அந்த லக்ஸரி ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 900 octa-core ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.43 இன்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ், கையில் நீங்கள் பிடிச்சிருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். OnePlusல வந்து கேமரா குவாலிட்டி வந்து யூஸ்வலாகவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் OnePlusல இருக்கிற அந்த AI சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பியூட்டிஃபை பண்ணி காட்டும் அப்படின்னே சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். OnePlus பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60,000க்கே நீங்கள் மொபைல் வாங்கினாலும் செல்ஃபி கேமரா வந்து 1080p வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஷூட் பண்ண முடியும். 4K ஷூட் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் வந்து அவங்க வந்து அவ்வளோக்கா லான்ச் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 4500 mAh கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னே சொல்லலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். OnePlus Nord CE2ல என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் வாக் சார்ஜர். ஸோ உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ an hour in or out அதில் வந்து ஃபுல்லாகிடும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பை அப்படின்னே சொல்லலாம் OnePlus Nord CE2 5G. இவ்வளோ அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸில் வர OnePlus Nord CE2 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே மிரர் அண்ட் பஹாமா ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,999 ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலுமே OnePlus Nord CE2 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.